நாடாளுமன்றத்தில் கடல் தொழில் அமைச்சர் அவர்களை கிழித்து தொங்கவிட்ட வைத்தியர் அர்ஜுனா பதில் சொல்வதற்கு 2 வார காலம் அவகாசம் கேட்டிருக்கக்கூடிய கடல் தொழில் அமைச்சர் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதிர்வலைகளில் ஆட்டம் கண்டுபோய் இருக்கின்றது நாடாளுமன்றம் என்பதுதான் நிஜம். நேற்று தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்துக்களை அழுத்தமாக பதிவிட்டு அதிர்வலைகளை ஏற்படுத்திய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று கடற்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கை, பகிரங்க கேள்வி, ஒரு பகிரங்கமான ஊழல் குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கின்றார். ஆடிப்போய் நிற்கிறார் கடற்தொழில் அமைச்சர் என்பதை விட கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு 2 வாரம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார் என்பதுதான் இப்பொழுதுள்ள பதிவு. இந்த காணொளியில் அது குறித்த ஒரு தெளிவான தேடலோடு பயணிக்கலாம். எனவே எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். தொடர்ச்சியாக நாங்கள் வெளியிடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். ஒரு சில தினங்களுக்கு முன்பு வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் மகிழுந்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு சென்றிருந்தார்கள். இதனை மையப்படுத்தி ஒரு காணொலியும் நான் வெளியிட்டிருந்தேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் சகோதரி கௌசல்யா அவர்களும் மகிழுந்தில் எங்கு சென்றார்கள், யாரை சந்தித்தார்கள், அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, இவைகளை மையப்படுத்தி ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தேன். அந்த காணொலியை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த மகிழுந்தில் 2 பேரும் சென்ற இடம் கடற்தொழில் செய்யக்கூடிய மக்கள் படுகின்ற வேதனைகளை அறிந்து கொள்வதற்காக. அதற்கான ஒரு கூட்டம், ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்படுகின்றது. அந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு செல்கின்றார்கள். அங்கு கடல் தொழில் அந்த தொழிலாளர்கள் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நாங்கள் இதுபோல பலரிடம் எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைத்து விட்டோம், ஆனால் எந்தவித பலனும் இல்லை. இங்கு இருக்கக்கூடிய ஜேடியிடம் கூட நாங்கள் எடுத்து வைத்து விட்டோம். தவறு யார் செய்கிறார்களோ அவர்களிடம் பணம் வாங்கிவிட்டு அவர்கள் அந்த மீன் பிடிப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்து விடுகிறார்கள். சின்ன குஞ்சு மீன்களை கூட விடாமல் அனைத்தையுமே அள்ளிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இதனால் நாங்கள் பசியும் பட்டினியுமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குறைகளை யார் கொண்டு போய் சேர்ப்பார் என்பது கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிறீர்கள், அது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கான குரல் ஒலிக்குமா என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது என்று அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்கு ஒரு உத்தரவாதம் வழங்குகின்றார். கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கண்டிப்பாக நான் எழுப்புவேன், உங்களுக்கான தீர்வை கண்டிப்பாக நான் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவேன் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கிறார். இது அப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்ட செய்தி. இதனை மையப்படுத்தி தான் நான் அந்த காணொலியும் வெளியிட்டிருந்தேன். தற்பொழுது நாடாளுமன்றத்தில் தனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த வாய்ப்பு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று பல கேள்விகளை கடற்தொழில் அமைச்சரிடம் கேட்டிருக்கின்றார். அந்த கேள்விகளில்தான் கடற்தொழில் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் படுகின்ற இன்னல்கள் இந்த கோணத்தில் எல்லாம் இருக்கிறது. சுருக்கு வலை, இன்னும் பல வலைகளை போட்டு அனைத்து மீன்களையும் அள்ளிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். அவர்களுக்கு தங்களுக்கான வாழ்வியல் இல்லை என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். இந்த வாழ்வியலை உருவாக்க வேண்டிய கடற்தொழில் அமைச்சர் இதற்கு இசைவு தெரிவிக்கிறாரா என்றால், தவறு செய்யக்கூடியவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்கள் தவறு செய்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார் கடற்தொழில் அமைச்சர். இதற்கான ஆதாரம் எங்களிடம் இருக்கிறது. அந்த ஜேடி செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறுகளின் ஆதாரம் எங்களிடம் இருக்கின்றது. அந்த ஆதாரங்களை நாங்கள் வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதுபோல கடல் தொழில் அமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். ஆதாரத்தோடு அதை நாங்கள் நிரூபித்தால் அவர் பதவியிலிருந்து விலகுவாரா? இதுதான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. அந்த நாடாளுமன்றத்தில் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்விக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் இது ஒன்றுதான். நான் மக்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன், உங்களுடைய பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று நான் மக்களிடம் என்னுடைய வாக்குறுதியை கொடுத்து விட்டு வந்தேன். அரசியலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காப்பாற்றப்பட வேண்டும். அந்த காப்பாற்றப்படக்கூடிய களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நான் கொடுத்த வாக்குறுதியை இங்கு நிறைவேற்றியிருக்கிறேன்.
அந்த மக்கள் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசுவேன் என்று நான் சொன்னேன். இன்று நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். கடல் தொழில் அமைச்சர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறேன். அதற்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. ஆதாரம் இல்லை, நான் சொல்வது பொய் என்று அவர் நிரூபிக்கக்கூடும் என்றால் நிரூபிக்கலாம். நான் ஆதாரங்களை எடுத்து வைத்து நிரூபித்து விட்டால் கடல் தொழில் அமைச்சர் தான் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் பதவியிலிருந்து விலகி வெளியேறுவாரா என்கின்ற கேள்வியை தன் சார்பில், அதாவது தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். இது இன்று மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா புள்ளி விவரங்களோடு கேட்ட கேள்விகளும், மக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அவர் எடுத்து வைத்த விடையும், அது சார்ந்த தகவல்களை முன்னிலைப்படுத்திய கருத்துக்களை அவர் எடுத்து வைத்ததும் ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள், ஏறக்குறைய அமைச்சரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்பதாகத்தான் என்னால் கணிக்க முடிகின்றது. எனவே அமைச்சர் ஆடிப்போய் அமர்ந்து விட்டார். தன் மீது தவறில்லை என்றால் அமைச்சர் உடனடியாக எழும்பி, என் மீது எந்த தவறும் இல்லை, நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் உடனடியாக பதில் தருகிறேன் என்று அமைச்சர் சொல்லியிருக்கக்கூடும் அல்லது சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அமைச்சர் இப்பொழுது 2 வாரம் அவகாசம் கேட்கிறார். எதற்காக? வைத்தியர் அர்ஜுனாவிடம் யார் யார் புகார் அளித்தார்களோ அத்தனை பேரையும் தேடி பார்த்து அவர்களை மிரட்டுவதற்கா, அல்லது அவர்களிடம் ஒரு பொய்யான வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனா பொய் சொல்லிவிட்டார் என்கின்ற களத்தை உருவாக்குவதற்கா, எதற்காக இந்த 2 வார அவகாசம் கேட்டிருக்கிறார் என்பதற்கான கேள்விக்கு விடையில்லை. ஆனால் 2 வாரம் கழித்து அவர் நாடாளுமன்றத்தில் இந்த விடயத்திற்கு பதிலளிப்பார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. இந்த 2 வாரம் அவகாசம் என்கின்ற பொழுது ஐநா மன்றத்தில் இலங்கையின் மீது தீர்மானங்கள் வருகின்ற பொழுது தப்பித்துக் கொள்வதற்கு இலங்கை எங்களுக்கு 2 வருட காலம் அவகாசம் கொடுங்கள் என்று கேட்கும். இந்த 2 வருட கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டு அது தன்னுடைய செயல்பாடுகளை முன்பு போலவே செய்ய ஆரம்பித்துவிடும். ஏறக்குறைய அமைச்சருடைய இந்த 2 வார கால அவகாசம் அதை நினைவூட்டுவதாக இருக்கிறது என்பதாகத்தான் நாம் உணர முடிகின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் வடக்கு கிழக்கு பகுதிக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர்தான், அவர்தான் கடல் தொழில் அமைச்சர். அவரை மையப்படுத்தி எழும்பியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டும். அந்த பதில் அவர் சொல்லுகின்ற நேரத்தில் அதில் உண்மை இல்லாத பட்சத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கான ஆதாரங்களை வெளியிடுவதற்கான களத்தை எடுக்கின்ற பொழுது அது கடல் தொழில் அமைச்சருக்கு ஒரு பெரிய சிக்கலாக மாறும் என்பதுதான் நிஜம். காரணம், அந்த கலந்தாய்வில் சகோதரி கௌசல்யா அவர்களும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அங்கு பேசிய ஒவ்வொருவருடைய குரல் பதிவுகள் காணொலிகளாக அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த ஆதாரங்கள் நிறைய அவர்களுடைய கையிலே இருக்கிறது. இது கடல் தொழில் அமைச்சருக்கு பெரும் சிக்கலாக அமையும் என்பதுதான் நிஜம். நன்றியுடன் என்பார்.